பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:7 பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து இங்க பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பூமியில வாழ்ந்துகிட்டே பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டாக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா உண்டாக்க முடியும். இந்த பூமியில வாழ்ந்துட்டு பரலோக ராஜ்யத்தையே சந்தோஷப்படுத்துற அளவுக்கு வாழணும்னா நம்ம ஒரே ஒரு ஆத்மாக்கிட்ட போய் நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவங்க கிட்ட அறிவிக்கும் போது, நம்முடைய நாம பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷமாகிய இயேசு கிறிஸ்து அந்த நீரூற்றா நம்ம அவங்க கிட்ட போய் அறிவிக்கும் போது பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க முடியும். யார் ஒருத்தங்க இங்க இருக்கிற ஆத்மாக்கள் ஒருத்தர்கிட்ட போய் அன்பா விசாரித்து சந்தித்து ஆண்டவருடைய அன்பை நீங்க சொல்றீங்களோ, அவங்க கண்டிப்பா கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த முடியுங்க. அதுதாங்க ஒரு பெரிய எழுப்புதல். அது நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷத்தை அந்த மனுஷனால உண்டாக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். ஆம் தேவ பிள்ளைகளை, நாமும் கூட பூமியிலே வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்துல ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு திறவுகோலாய் நாம் இருக்க நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னீங்களே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே ஆத்மாக்களை சந்தித்து பேசி உறவாடி கர்த்தருடைய அன்பை கூற எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.